இன்றைய தினத்தில் 38வது தலம். 37வது தலம் என்று சொல்லக்கூடியது நமக்கெல்லாம் திருவையாறு என்று சொல்லக்கூடிய தலம். அந்த தலத்தில் இறைவன் 5 ஆறுகள் என்று சொல்லக்கூடிய ஆறு ஓடுவதனால் அவருக்கு ஐயாரப்பன் என்பது பெயர். புற்று மண்ணால் ஆனவர் ஐயாரப்பன். நேற்றைக்கு ஒரு சில தகவல்கள் சொல்லாததனால இன்னைக்கு அந்த தகவலை சொல்லி அடுத்த தலத்துக்கு போயிடலாம். புற்று மண்ணினால் ஆக ஐயாரப்பன். அந்த திருவையார் தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அபிஷேகம் கிடையாது. கீழே இருக்கக்கூடிய ஆவுடைக்கு மட்டும்தான் அபிஷேகம், மேல இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு கிடையாது. தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். ஐயாரப்பனுடைய அது புற்று மண்ணால் ஆனது, சுயம்பு லிங்கம். அது மட்டும் இல்லை, அந்த தலத்தில் சிவபெருமான் தானே ஒரு சைவ பிள்ளையாக பிறந்து தன்னைத்தானே பூஜை செய்து கொண்ட தலம் திருவையார். சிவபெருமான் தன்னை தானே பூஜித்த தலம் திருவையார். தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். என்ன கேட்பாங்க இல்லையா, எக்ஸாம்ல கேட்குற மாதிரி நம்மளோட மனசுக்குள்ள ஏதாவது சில ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ளணும்னா, சிவபெருமான் தன்னைத்தானே பூஜித்த தலம் எது? திருவையாறு. அவரே ஒரு சைவ பிள்ளையாக காசிக்கு போனோம் காசிக்கு போனோம் காசிக்கு போனோம்னு இருந்தாராம். கடைசி வரைக்கும் அவரால் காசிக்கு போக முடியலையாம். கடைசியில சுயம்பு லிங்கமாக புற்று மண்ணால் ஆன லிங்கம். அது கீழே இருக்கக்கூடிய ஆவுடைக்கு தான் எது அபிஷேகமே தவிர மேல இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் கிடையாது. அது மண்ணினால் மணலினால் ஆன சிவலிங்கம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய பெருமான் திருவையாறு அப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயாரப்பன். அந்த திருவையாறு தலத்தில் தன்னைத்தானே பூஜித்து கொண்ட ஒரு பெருமான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பெல்லாம் திருவையாறு தலத்திற்கு உண்டு. வாழ்க்கையில ஒரு முறையாவது சிவபெருமான் தன்னைத்தானே பூஜித்த அந்த தலத்திற்கு போய் நீங்கள்லாம் கூட ஒரு முறையாவது என்ன பண்ணணும்? தரிசனம் பண்ணணும். அந்த ஐயாரப்பனை போய் தரிசனம் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய தர்ம சம்வர்த்தினி அப்படின்ற அம்பாள், தர்மத்தையே வளர்த்தாலாம் அம்பாள். அந்த தர்மத்தை வளர்த்ததுனால அவருக்கு அறம் வளர்த்த நாயகின்னு பேரு. அறம்னா தர்மம்னு அர்த்தம். அந்த அறம் வளர்த்த நாயகியே கண்ணார காணணும். எல்லா அம்பாலும் நம்ம அம்பாள் எல்லாம் சொர்ணாம்பிகை எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். ஆனா அந்த அம்மா மட்டும் மகாவிஷ்ணு எப்படி இருப்பாங்களோ அந்த வடிவத்தில் இருப்பாங்க. யாரு? திருவையாறு தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் அறம் வளர்த்த நாயகி. அப்போ அந்த தலத்தினுடைய தரிசனம் இப்போ இந்த நேரத்தில் நிறைவடைந்து நம்ம சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தலம் திரு ஒற்றியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவொற்றியூர். அந்த திருவொற்றியூர் என்று சொல்லக்கூடிய தலம் நம்ம ஸ்டேட்ல நம்ம சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தலம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலம். 51 சக்தி பீடத்தில் இச்யா பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலம். அப்படின்னா என்னது? இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, 3 சக்தி இருக்கு இல்லையா? அதுல இச்சா சக்தி கிரியா சக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல நமக்கு ஆசையை கொடுக்கக்கூடிய சக்தி பீடம் அப்படின்னு அர்த்தம். இச்சா சக்தி அப்படின்ற பீடம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இச்சைன்னா ஆசைன்னு அர்த்தம். இச்சைன்னா ஆசைன்னு அர்த்தம். அப்போ அந்த ஆசை இல்லைன்னா துறவரம் மேற்கொள்ள முடியுமா? ஆசை இருந்தால் மட்டும்தான் மனிதர்கள். ஆசையே இல்லைன்னா நம்ம எல்லாம் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், முனிவர்கள் அந்த மாதிரி வந்துருவோம் லிஸ்ட்ல. ஆனா நம்ம ஆசையை தூண்டும் விதத்துல இருக்கக்கூடியவர் தான் இந்த பீடம். ஏன் ஆசையை தூண்டணும்? உன்னால ஆசையை தூண்டினால் கட்டுப்படுத்த முடியுதான்னு பார்க்கணும். 6வதா ஒரு அறிவு கொடுத்துருக்கிறோமே, எதுக்கு? ஆண்டவன் ஆசையை கட்டுப்படுத்துறதுக்கு. அப்ப கட்டுப்படுத்த முடியுமா? ஒரு கேள்வி. ஆனா கட்டுப்படுத்தலாம். என்ன சொல்லப்படுது? கட்டுப்படுத்தலாம். எப்படி கட்டுப்படுத்தலாம்? தேவையானவற்றுக்கு மட்டும் ஆசைப்படணும், தேவையில்லாததற்கு ஆசைப்படக்கூடாது.
ஏத்த வீட்டுக்காரு கார் வாங்கிட்டார், நம்ம வாங்கணும். பக்கத்து வீட்டுக்காரு நிலம் வாங்கிட்டார், நாம வாங்கணும். அதை வாங்கணும், இதை வாங்கணும். இதெல்லாம் நினைக்கூடாது. நேர்மையா என்ன நினைக்கணும்? நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், ஆரோக்கியமான குழந்தைகள், நோயற்ற குழந்தைகள், ஆயுளுள்ள குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு அறிவு வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணணும். கல்வியை கொடுத்தா அவன் செல்வத்தை அவனே சம்பாரிச்சுப்பான், நம்ம சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லையா? இதையெல்லாம் அந்த மாதிரி நியாயமான ஆசைகளை நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணோம். ஒரு குழந்தை பாக்கி இல்லையா, அதை கேட்கலாம். ஒரு சாதாரணமா குடியிருக்கிறது, நான் வாடகை வீட்டில் இருக்கேன், எனக்கு இருப்பதற்கு ஒரு இல்லம் வேணும், கேட்கலாம். இதெல்லாம் ஒரு நியாயமானது. அதுக்காக நான் 40 ஏக்கர்ல தான் எனக்கு பங்களா வேணும்னு கேட்கக்கூடாது. 10 அடிக்கே வழி இல்லாத போது 40 ஏக்கர்ல கேட்கறது நியாயமா? இல்லையா? அதெல்லாம் பேராசை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பீடம் இச்சாசக்தி என்கின்ற பீடம். அப்ப இச்சாசக்தினா ஆசை அப்படின்னு ஒரு அர்த்தம், இச்சை அப்படின்னா ஆசைன்னு அர்த்தம். கிரியாசக்தி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு முழுமையா ஞானத்துக்கு முன்னாடி படின்னு அர்த்தம். புரிந்து நடத்தல்னு அர்த்தம். புரிந்து நடந்து கொள்ள அறிவை கொடுத்திருக்கின்ற பொழுது நமக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அறிவு கொடுத்துட்டு இந்த உடம்பையும் கொடுத்திருக்கிறார் இறைவன். இந்த உடம்பை கொடுத்திருக்கிற இறைவன் வீடு தேடி வழிபாடு செய்வோம். வீடு தேடி இறைவன் திருவருள் தருவார, நாம தான் அவரை தேடி வரணும். ஆனா அப்படி இருந்தும் இறைவன் வரார். எப்ப வரார்? இந்த ஊரு சுத்துற மூர்த்தின்ற இல்லையா, உற்சவ மூர்த்தி எங்க சுத்துறாரு? ஊரெல்லாம் சுத்துறாரா இல்லையா? அவருக்கு ஏன் சுத்துறாரு அப்படின்னா, அந்த ஈ, எறும்பு, நாய், நரி, பல்லி, பூரா, அப்புறம் ஊனமானவர்கள், வயதானவர்களால இந்த காரணீஸ்வரரையும் சொர்ணாம்பிகையும் தரிசனம் பண்ண முடியாதவர்கள் யாரேனும் இருந்தா அவர்களுக்கு திருவருள் தருவதற்காக அவரா வரார் வீடு தேடி. இந்த ஊரு சுத்திர மூர்த்திக்கு உற்சவ மூர்த்தின்னு பேரு. அப்ப அப்படி சொல்றோம் இல்லையா, கிரியா அப்படின்றது என்ன? இந்த உடம்பை வைத்து நாம தேடணும்னு அர்த்தம். எதை? ஞானத்தை தேடணும்னு அர்த்தம். அப்ப இந்த 3த்தையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இந்த பீடம் இச்சா பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பீடம். திரிபுர சுந்தரி என்பது அம்பாளுடைய நாமம். வடிவுடை அம்பாள் என்பது பெயர். இந்த தலத்தில் யார் யார் பாடி இருக்கிறாங்க அப்படின்னா, சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார், அப்பர் பாடியிருக்கிறார், சுந்தரர் பாடியிருக்கிறார், பட்டினத்தார் பாடியிருக்கிறார். 4 பேர்கள் பாடியிருக்கிறதோட வள்ளலார் சுவாமிகளும் பாடியிருக்கிறார். வாழ்நாள் அடைவர் வறுமையுளார் நன்மனை மக்கள் பொன் பூன் உடல். அவர் சொல்லும் பொழுது சொல்றார், இந்த 16 வகையான செல்வத்தை சுட்டி காட்டுறார். வாழ்நாள் அடைவர் வறுமையுளார் நன்மனை மக்கள் பொன் பூன் ஆள் இடம் புகழ் போதம் பெறுவ பின்மையொன்றும் காணான் இன்னாமம் கருதுகின்றோம் ஒற்றை கண்முதல் பார் மானார்வ உற்றமையிலே வடிவுடை மாணிக்கமேன்றார். இந்த தலத்தில் தான் வள்ளலார் சுவாமிகள் ஒரு முறை பிரசங்கம் பண்ணி கொஞ்சம் லேட்டா வந்துட்டார். அன்னி கதவை தாப்பால் போட்டு தூங்கிட்டு இருந்தா. பசி தாங்க முடியல. ஏன்னா பசி வந்தா பத்தம் பறந்து போகும். எது? மானம், ஈனம், சூடு, சொரணை, அப்பா அம்மா, காதல், காமம் எல்லாம் போகுமா? இதுதான் இருக்காது, எல்லாம் போகும். ஏன்னா பசின்னா அவ்வளவு கொடுமை. அப்ப அந்த பசியினாலே பிறண்டு 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 படுத்தொன்று இருக்கார். அப்போ அன்னியினுடைய ரூபத்தில் இந்த திருவொற்றியூரினுடைய மாணிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவுடையாம்பாள் அன்னியனுடைய ரூபத்துல கொண்டு சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டு முடிச்சு படுத்து தூங்கிட்டார் நிம்மதியா. பொழுது விடிஞ்சது. ஏன் தம்பி இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன், வரவே இல்லையே, எப்பதான் வந்தீர், சாப்பிடாமே தூங்கிட்டீரா அப்படின்னு கேட்டாய். அண்ணி நீங்க தானே வந்தீங்க, கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன், அப்புறம் தம்பின்னு தட்டி எழுப்பி எனக்கு சாப்பாடு கொடுத்து என்ன தூங்க வச்சுட்டு இல்லை நீங்க போனீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் தாப்பால் போட்டு போய் படுத்தவை இப்பதான் தம்பி வெளியில எழுந்து வர்றேன்னா. யாரு? அந்த அண்ணியார் அம்மையார் சொன்னார். அப்பதான் சொன்னார், ஆஹா நான் நேற்றைக்கு வடிவுடை அம்பாளை பார்த்துட்டு வந்தேன், அந்த திரிபுர சுந்தரி என்கின்ற அம்பாள் எனக்கு உணவையும் கொடுத்து என் அன்னி ரூபத்துல என் பசியை ஆற்றி இருக்கிறாள். வள்ளலாருடைய பசியை போக்கியவள் இந்த அம்பாள். வள்ளலாருடைய பசியை போக்கியவள் இந்த அம்பாள். அதனாலதான் அவர் பாடினார் என்னென்ன, வாழ்நாள் அடைவர் வறுமையுளார். உலகத்துல எத்தனை வறுமை இருந்தாலும்
இந்த அம்பாளை வழிபாடு செய்தீங்கன்னா நிச்சயமாக வறுமை தீரும் என்று பாடினார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒன்று திரு ஒற்றியூர். கடையவன் சாமவேதன் சசி தாங்கிய சங்க வெண்தோடு உடையவன் ஊனமில்லி, என்ன சொல்றார், ஊனமில்லி உறையும் இடம் ஒற்றி ஊரே. சம்பந்த பெருமான் பாடுறார். பாம்பின் வாய்தோரை போல பல பல நினைக்கின்றேனை ஒம்பி நீ உய்ய கொள்வாய் ஒற்றியூர் உடைய கோவே. அப்பர் பெருமான் பாடுறார். வழிக்கு விழினும் திரு பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறு மாற்றம் ஒழுக்க என் கணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூர் எனும் ஊர் உறைவேனே. சுந்தரர் பாடினார். அதே போல பட்டினத்தார் பாடுறார். வாவி எல்லாம் தீர்த்தம் மணல் எல்லாம் வெந்நீர் காவணங்கள் எல்லாம் கணநாதா ஈது மூ உலகில் என்றென்றும் மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர். எது இது? சிவலோகம். என்றென்றும் மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர்னார். வாவி எல்லாம் தீர்த்தம் மணலெல்லாம் வெந்நீர் காவணங்கள் எல்லாம் கடநாதா மூ உலகில் ஈது சிவலோகம் என்றென்றும் மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர்னார். ஒரு முறையாவது திருவொற்றியூரை போய் பக்கத்தில் இருக்கிற நாம சென்னைக்கு அருகாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? ஒரே ஒரு முறையாச்சும் போய் பார்த்துடணும். அப்பேற்பட்ட திருவொற்றியூர்ல பட்டினத்தாருக்கு குருத்து கரும்புன்னு சொல்லுவோம் இல்லையா, பேய் கரும்புன்னு சொல்லுவாங்க. அந்த கரும்பு இனித்த ஒரு இடம் அந்த இடம், அந்த தலத்தில் தான் பட்டினத்து அடிகளுக்கு முக்தி கொடுத்த இடம். ஆதிபுரி என்று சொல்லுவாங்க. ஆதி சைவபுரி அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரு. சமீபத்தில் தான் இந்த மார்கழி மாசம் தொடங்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் கவசத்தை பிரித்து என்ன பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவருக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணி காப்பு எல்லாம் பண்ணி மறுபடியும் காப்பு போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட திருவொற்றியூர் அப்படின்னு சொல்லக்கூடியது மந்திரம் எந்திரம் தந்திரம் ரூபம் இது எல்லாமே நிறைந்த ஒரு இடம். சத்து சித்து ஆனந்தம் இது மூன்றையும் தரக்கூடிய இடம் திருவொற்றியூர். இது மூன்றையுமே தரக்கூடிய இடம் திருவொற்றியூர். இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தி என்கின்ற 3 சக்தியும் ஒரு சேர இருக்கக்கூடிய இடம் திருவொற்றியூர். ஒரு தலத்துல ஒரு சக்தி தான் இருக்கும், எல்லா சக்தியும் இருக்காது. ஆனா இந்த தலத்துல மட்டும் 3 சக்தியும் ஒரு சேர இருக்கின்றதாம். அதே மாதிரி சுந்தரர் யார கல்யாணம் பண்ணார்? அந்த தலத்துல யார கல்யாணம் பண்ணார்? தப்பு, சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணார். பறவையார் எந்த இடத்துல உள்ளவர்? திருவாரூர்ல உள்ளவங்க, இங்க இல்ல. சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணார். பறவையார் அங்க இருப்பார். அப்பதான் வள்ளலார் இதே தலத்துக்குரிய பாடல்ல சொல்லிட்டே வருவார். இந்த அடியும் முடியும் பிரம்மாவும் நாராயணனும் தேடினாங்களே, பறவையாருடைய வாசப்படியா இருந்திருந்தா 2 பேரும் ஈஸியா பார்த்துக்கலாம் பார். ஒரு முறை அல்ல 2 முறை தூது போனார். ஏன்னா இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அந்த அம்மா கோச்சிண்டா இல்லையா, பறவை நாச்சியார் கோச்சிண்டா. சங்கிலியாரை கல்யாணம் பண்ணிட்டு சத்தியம் பண்ணார். எங்க? அந்த தலத்துல தான் சத்தியம் பண்றார். நான் உன்னை விட்டுட்டு போவே மாட்டேன்னார். ஆனா போனதான் கண்ணு போச்சு. இந்த திருவிளையாடெல்லாம் நடந்த ஒரு தலம். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் ஏதோ ஒரு கற்பனை கதை, யாரோ ஒரு ஆசிரியர் எழுதி வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் கற்பனையே கிடையாது. வாழ்க்கையில 63 நாயன்மார்கள் வாழ்ந்தது உண்மை, பாடியது உண்மை, அவர்கள் நடந்த திருவிளையாடல் உண்மை. இது சத்தியம். பொய் சொன்னா என் தலையில இடி விடுமா. வாரியார் சுவாமிகள் சொல்வார், நான் பொய் சொன்னேன்னா என் தலை மேல இடி விடும்பார். எதுக்கு இதை சொல்றேன்னா,
நிறைய பேர் என்ன நினைக்கிறான்னா, என்ன இது இப்படியெல்லாம் கதை நடந்திருக்குமா? ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நம் இந்து புராணத்தில் இருக்கக்கூடிய திருவிளையாடலை போன்று வேற எந்த மதத்திலும் உங்களால காட்டிக்கவே முடியாது, வேற எந்த மதத்திலும் சொல்ல முடியாது. சூரியன் என்று தோன்றினானோ பூமி என்று தோன்றியதோ அன்றிலிருந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு மதம் எதுன்னு கேட்டா இந்து மதம். உலகத்தில் எந்த இடத்தில் நோண்டினாலும் எந்த இடத்தில் பூமியை தோண்டினாலும் கிடைக்கக்கூடியது சிவலிங்கத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. ஆப்கானிஸ்தான்லயா இருக்கட்டும், அது லண்டனா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், இல்ல உலகத்துல மலேசியா, சிங்கப்பூர், எந்த தலத்தை பூமியில தோண்டி எடுத்தாலும் முதல்ல கிடைக்கிறது எதுடான்னா சிவலிங்கம். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, எந்த காலத்தில் இருந்து இருந்திருக்கின்றது நம்ம சைவ மதம் என்று சொல்லக்கூடியது யோசிக்கணும் எல்லாருமே. ஏன்னா நான் ஒரு இது கொடுத்தா ஒரு அடியார் போன் பண்ணி கேட்கிறார், ஏங்க பொய் சொல்லலாங்க, அதுக்கு கூட இப்படியா சொல்றது, 5 லட்சம் ஆண்டு காலம் ஆச்சுன்னு சொல்றீங்களே, திருவண்ணாமலை தோன்றி பொய் சொல்லலாம், பொருந்த சொல்ல வேண்டாமா அப்படின்றார். நான் சொன்னேன், நாசா விஞ்ஞானிகள் சொன்னாங்க, போய் விஞ்ஞானிய போய் கேளு, நானும் செய்தியை படிச்சுட்டு தானே சொல்றேன், 5 லட்சம் ஆண்டு காலத்திற்கு முன்னதாக எரிமலையாக சொரூபமாக தீப சொரூபமாக காட்சி கொடுத்த பெருமான். அப்ப அந்த காட்சியை பார்ப்பதற்கு திருவடியை தேடிய பெருமான். அப்படிப்பட்டதெல்லாம் இருக்கு அப்படின்றது. 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், 4000 திவ்ய பிரபந்தம், நமக்கு இருக்கக்கூடிய 12 திருமுறை என்று சொல்லக்கூடியது, திருப்புகள் என்று சொல்லக்கூடியது, இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளவோ இருக்கு. திருவிளையாடல் புராணம் இருக்கு, சேக்கிலார் பெரிய புராணம் பாடி வச்சுருக்கார். எவ்வளவு புராணங்கள் இருக்கின்றது. அப்ப நாம எல்லாம் உண்மையிலே இந்து மதத்தில் பிறந்ததற்கு நாம எல்லாம் பெருமைப்பட வேண்டாமா? நம்மளாம் இருக்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றான்னா, உங்க கையில எப்படிதான் எந்த கடவுளை தான் நீங்கெல்லாம் வணங்குவீங்க? 1000 கடவுள் இருக்கு, 1000 கடவுள் பேர் வச்சுருக்கா. சிவபெருமான்றீங்க, பெருமாளுன்றீங்க, அப்புறம் காலபைரன்றீங்க, பிள்ளையாருன்றீங்க, முருகருன்றீங்க, அம்பாள்ன்றீங்க, அப்புறமா பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரன்றீங்க, அப்புறம் இன்னொரு எத்தனையோ இப்போ வாராகின்னு சொல்றீங்க. எவ்வளவு பேரை வச்சிருக்கீங்க. என்னன்னா அப்போ இவ்வளவு பேர் இருந்து வழிபாடு பண்ணி இருக்கிறாங்களா இல்லையா? இவ்வளவு பெரிய கடல். என்ன சாதாரணமா ஏதோ ஒரு 100 பேர் 50 பேர் வணங்குறதா இருந்தா ஒரு ரூபத்தில் காட்சி கொடுப்பார். 1000 கோடி, எத்தனை கோடி வணங்கினாங்கள் என்று யாருக்கும் தெரியாது. அவ்வளவு பேர் வணங்குவதற்கு ஒரு நாமம் போதுமா? ரூபம் ஒண்ணுதாங்க, பல ரூபத்தை நமக்கு இறைவன் காட்சி கொடுக்கிறார், அவ்வளவுதான் விஷயம். சிவபெருமான் ஒருவர் தான். முருகரா இருக்கிறார், அம்பாலா இருக்கிறார், அவரே பிள்ளையாரா இருக்கிறார், காலபைரவரா இருக்கார், வீரபத்ரா இருக்கார், பெருமாளா இருக்கார், பிரம்மாவா இருக்கார், யமனா இருக்கார், சூரியனா இருக்கார், சந்திரனா இருக்கார். எல்லாம் ரூபம், அவருடைய ரூபம் தான் எல்லாமே. எல்லாம் சிவமயம், எல்லாம் சிவமயம், அதுதான் உண்மை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நம்ம மதத்துக்கு உண்டு. அதனால நம்பினோர் கைவிட மாட்டார். நம்பணும், பொறுமை இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் எல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்கலாம். வாழ்க்கையில பொறுமையோடு இருந்தோம்னா பெருமை சேரும். இந்த இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்கின்ற ரூபத்தோடு திருவொற்றியூர் என்ற தலம் ரொம்ப அற்புதமான தலம். அந்த தலத்தில் அவதாரம் செய்வதற்கு முன்னாடி அந்த தலத்துல மோட்சமடைந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பட்டினத்தார். மோட்சமடைந்தவர் பட்டினத்தார். ரொம்ப அருமையான பட்டினத்தார். ஏன் அவருக்கு பட்டினத்தார் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிற தலத்துல அவர் அவதாரம் பண்றார். அப்படி அவதாரம் பண்ணும் பொழுது அவருடைய தந்தையார் பெயர் சிவனேசர், தாயாருடைய பெயர் ஞான கலைன்னு பேரு. நாமெல்லாம் பேரு வச்சா இன்னைக்கு என்னென்னமோ வைக்கிறோம். சிவநேசர், எவ்வளவு அருமையான பேர் பாருங்க. ஞான கலை, ஞான அறிவுக்கே கலையா அந்தம்மா, ஞானத்தினுடைய கலையாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு மகவாக காவேரி பூம்பட்டினத்தில், அது காவேரி பூம்பட்டினம் என்பது அந்த எல்லைக்கு உட்பட்டது. ஆனா பல்லவ நீச்சரம் அப்படின்னு பேர் அவர் பெற அவதாரம் பண்ண தலத்துக்கு. அப்படி அந்த தலத்திலே அவர் அவதாரம் பண்றார். அவருக்கு திருவெண்காடர் என்கின்ற பெயர் வச்சாங்க. அவர் என்ன பெயர் வைக்கிறாங்க? திருவெண்காடர். என்ன, திருவெண்காடரை வேண்டி பிரார்த்தனை பண்ணி இந்த குழந்தை பிறந்தது. அதனால அவருக்கு திருவெண்காடர் அப்படின்னு பெயர் வச்சாங்க.
நாமும் கொஞ்சம் ஒரு தலத்துக்கு முன்னாடி பார்த்தது திருவெண்காடு தலத்தை நாமும் எல்லாரும் பார்த்தோம். அப்பவே சொன்னேன், திருவெண்காடர்னு பட்டினத்தாருக்கு பேர் வச்சிருந்தாங்க அப்படின்னு. அப்படி பேர் வைத்து அவரை வளர்த்து வருகிற பொழுது இவருக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, தமக்கைய அக்கா ஒருத்தர் இருந்தாங்க. அப்ப இங்க இருக்கின்ற பொழுது இவர்கள் வளர்றாங்க. வளர்ந்த உடனே சிவகாமி அம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மையாரை திருமணம் செய்து வைக்கிறாங்க. சிவகாமி என்கின்ற, அதாவது சிவகலை அம்மையாரை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி திருமணம் பண்ணி வச்ச உடனே 16 வயசுல கல்யாணம் ஆச்சு. 35 வயது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. எத்தனை வயசு? 35 வயசு வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. அப்ப அந்த குழந்தை பாக்கியம், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பலமுறை, குழந்தை இல்லைன்னு நிறைய பேர் வருத்தப்பட வேண்டாம். இறைவன் முக்தி தருவதற்காக கூட குழந்தையை கட் பண்ணி இருக்கலாம். ஏன்னா வள்ளால மகாராஜான்னு சொல்லக்கூடியவருக்கு அப்படிதான், அப்பா உனக்கு முக்தி, இந்த பிறவியோடு உன்னுடைய இது முடிய போகுது, சந்ததி முடிய போகுதேன்னு வருத்தப்படாதே, நானே உனக்கு குழந்தையா ஈமக்கிரியை பண்றேன் அப்படின்னு சொன்னார். ஸ்லாதன மகரிஷிக்கு கூட நந்தியம்பெருமான் முடிக்கிறார். ஏன்னா அந்த முக்தி தரக்கூடிய தருணங்கள்ல அதே மாதிரிதான் பட்டினத்தாருக்கும் கூட முடிய போகிறது. குபேரன் காவேரி பூம்பட்டினத்துல அந்த ஓரத்துல முதல்ல, ஏன்னா பட்டினத்தார் எப்படி அவதாரம் செய்றார் அப்படின்னா, குபேரன் நண்பர் ஈசனும் சிவபெருமானும் குபேரரும் நண்பர்கள். அவருக்கு குபேரர் சொல்றார் சிவபெருமான் கிட்ட, எங்க கைலாயத்துல, சுவாமி எல்லாரும் சொல்றாங்க இந்த பூலோகத்தினுடைய பெருமை ரொம்ப பெருமையா இருக்காமே, அங்கதான் காசி இருக்கான், அங்கதான் ராமேஷ் இருக்கான், அங்கதான் ரிஷிகேஷ் இருக்கான், அங்கதான் ஹரித்துவார் இருக்கான், அங்கதான் கங்கை ஓடுதான், அங்கதான் காவேரி ஓடுதான், அங்கதான் நர்மதா ஓடுதான், அங்கதான் எல்லா புண்ணிய நதிகளும் ஓடுதான். அது மட்டும் இல்லை, 14 உலகத்தில் எவர் பாவம் செய்தாலும் பூமியில போய் அவதாரம் பண்ணிதான் பாவத்தை தீர்க்கணுமா. நான் ஒரு முறை அந்த ஊருக்கு போயிட்டு வர. அப்படியா, சரி. அதுக்கு எதற்கு என்கிட்டத்துல அனுமதி இல்லை, நீங்க கொடுத்த வேலையை நான் சரியா செய்யணும் இல்லையா. மகாலட்சுமி 8 லட்சுமிக்கு அதிபதி யார்? அவரு திருமால் தான். ஆனா அந்த செல்வங்கள் யார்கிட்ட இருக்குன்னா குபேரர் கிட்ட இருக்கும். அந்த செல்வங்களை கணக்கு பிள்ளையாக இருந்தவர் தான் பார்க்கிறார், குபேரர் தான் பார்க்கிறார். அப்ப அந்த குபேரர் பார்க்கிற பொழுது அது கூட யாரோ கேட்டாங்க, குபேர மூலை எது? ஈசான மூலைக்கு ஆப்போசிட் குபேர மூலை. அப்போ பீரோ எப்படி வைக்கணும்? இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன் இல்லையா, இந்த மூலையில பீரோ வச்சணும், அந்த மூலை பகுதியில பீரோ வச்சு ஓப்பன் இது இப்படி பார்க்கணும், எது வடக்க பார்த்து இருக்கணும். குபேர மூலையில பீரோ வைக்கணும், ஓப்பன் பண்றது வடக்கு பார்த்து இருக்கணும். கிழக்கு மேற்க வச்சுட்டு கிழக்க வச்சுனாக்க அந்த சூரிய உதயம் எரிக்கும் அப்படின்பாங்க. இதெல்லாம் ஒரு வாஸ்துன்னு சொல்லப்படுது. அதனால நம்ம இப்ப அந்த கதைக்கு போக வேண்டாம். குபேர மூலை எது என்பதை மட்டும் தெரிந்து கொள்வோம். இப்ப குபேரனாக இருக்கக்கூடியவர் பார்க்கிறார், சுவாமி பூலோகம் அவ்வளவு சிறப்புன்னு சொல்லப்படுகிறது இல்லையா. நான் ஒரு முறை போய் அந்த பூலோகத்துல கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன், உங்களையும் சில தலங்களை பார்க்கிறேன். காவேரி பூம்பட்டினத்துக்கு அப்படி வந்தார். வந்த பொழுது அங்க ஓடக்கூடிய அந்த காவேரி ஆறு, அங்க வீசக்கூடிய தென்றல் காத்து, அங்க இருக்கக்கூடிய சோலைகள், அங்க இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பார்த்து, அங்க இருக்கக்கூடிய ஈசனை பார்த்து, எல்லாவற்றையும் பார்த்தவருக்கு மனசுல ஒரு ஆசை வருது. ஒரே நாள் வந்துட்டு போறமே, கொஞ்ச நாள் இங்க இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் முன்பே சொன்னேன், ஆசை அருமிங்கள் அருமிங்கள் ஈசனாயினும் ஆசையை அருமிங்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமிங்கள். அப்போ எப்படி ஆசைப்படணுமா வேண்டாமா? ஈசன் மீது வைக்கக்கூடிய ஆசையானாலும் அறுத்துடணும். ஏன்னா அதுவும் அவர் காட்சி கொடுக்கலன்னா அது ஒரு பிரச்சனை இல்லையா. இன்னொன்னு, ஈசனே ஆயினும் ஆசை அறுத்தணும். அதனாலதான் அவர் சிவனேன்னு உட்கார்ந்துருக்கார். என்னவா உட்கார்ந்துருக்கார்? சிவனேன்னு உட்கார்ந்துருக்கார். விருப்பு வெறுப்பு இல்லாதவர் சிவபெருமான். வேண்டியவர் வேண்டாதவர் அதெல்லாம் எதுவும் கிடையாது அவர்கிட்ட. விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. விரும்புறது ஒன்றும் கிடையாது, வெறுத்து ஒதுக்குறதையும் ஒன்றும் கிடையாது.
அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஊமத்தம் பூன்னு ஒரு பூ இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? காய் கிடையாது, முள்ளு முள்ளா இருக்கிறதுக்கு பேர் காய். பெரும்பாலும் எல்லாம் தூக்கிட்டு வந்து அந்த காயை தூக்கிட்டு வந்து இதான் பூன்னு வச்சிடுறா. காயை தூக்கிட்டு வந்து இதான் பூன்னு வச்சிடுறா. இதான் மேடம் பூ, இதான் மேடம் பூனா? அம்மா அது பூ கிடையாது, அது முள்ளு காய். அது பூ என்பது வெள்ளை கலர்ல நீட்டா இவ்வளவு நீட்டு. அந்த காலத்துல வந்து இந்த நம்ம மைக் போடுற போது பாத்தீங்கன்னா புனல்னு ஒண்ணு கட்டுவாங்க, அந்த மாதிரி பூத்து இருக்கும். அது இவ்வளவு நீட்டு இருக்கும், காம்பு கொஞ்சம் நீட்டா அப்படி பூத்து இருக்கும். அதுக்கு பேரு தான் ஊமத்தம் பூன்னு பேரு. நீங்க அந்த பூவை தொட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 3 மணி நேரம் ஆனாலும் நாட்டம் போகாது. இந்த ஊமத்தம் பூவை தொட்டீங்கன்னா 3 மணி நேரம் ஆனாலும் போகாது. கிட்டத்தட்ட 4 வாட்டி கை வாஷ் பண்ணணும், அப்பதான் அந்த நாற்றம் போகும். அவ்வளவு நாரம் அந்த பூ, ஒரு மாதிரி கசப்பான ஒரு நாற்றமாக இருக்கும் அது. ஆனா நமக்கு அது, ஆனா அதையும் விரும்புறாரா இவரு? நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நீ அதை கொண்டு வந்து வச்சுட்டு அப்பா ஈசா எனக்கு இதை கொடுன்னா கொடுத்துருவாரு. கையில தொட்டு 3 மணி நேரம் நாற்றம் எடுக்கக்கூடிய பூவை வைத்தால் கூட வேண்டியதை தரக்கூடிய ஒரு பெருமான் என்றால் யோசித்து பார்க்கணும் இல்லையா? அதனாலதான் அவருக்கு விருப்பு எதுவும், விரும்பியது எதுவும் கிடையாது, வெறுப்பது எதுவும் கிடையாது. அப்ப அந்த ஊமத்தம் பூவை கூட ஏற்றுக்கொள்றார். அதே மாதிரிதான் தும்பப்பூ, தும்பைப்பூ கூட அதே போலதான். அது வந்து தும்பப்பூ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தும்பை அப்படின்னு சொல்லி ஒரு பெண், அந்த பெண் வந்து தாசி. தினமும் வந்து தன் தொழில் தொடங்குவதற்கு முன்னதாக சிவபெருமானை போய் பூஜை பண்ணிட்டு, சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதி தானே என்று இறைவா நான் ஏதோ முன்விடை கர்மான்னு சொல்லிட்டு முதல்ல போய் பூஜையை பண்ணிட்டு அழுது தொழுது வருவா. அடுத்து ஒரு பிறவி இருக்குமானா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிறவி வேண்டாம், நாயாவோ பேயாவோ கூட கொடுத்துரும், இப்படி ஒரு பிறவி வேண்டாம், வாழ்ந்தால் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழணும், அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடு, இல்லைன்னா பெண் பிறவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுது புலம்பினான். தினமும் இது நடக்கும். ஒரு ஆடவர் வந்துட்டு போனா குளிச்சுட்டு சிவபூஜை பண்ணிட்டு திருப்பி போ அந்த அம்மா செய்வார். ஆப்போசிட்ல ஒரு அடியார், அடியார்னா சிவடியார் மட்டும் இல்ல, முற்றும் துறந்த ஞானி. அவர் முற்றுமே துறந்த ஒரு ஞானி. ஒரு கல்லா எடுத்து வச்சுட்டு இருக்கார் அந்த வீட்டு. இவர் போனது எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறதுக்கு. அந்த வீட்டுக்கு எத்தனை பேர் வந்துட்டு போறான்னு ஒரு கல்லி வச்சிருந்தாராம். அப்புறம் அவரு கதை முடிஞ்சு மேல போனார். அப்படி போகிற பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்கு நரகம் கொடுத்தாங்க, அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் கொடுக்க போறாங்க. இன்னும் நான் அந்த கதைக்கு வரேன். அப்ப இவர் கேட்கிறார் அந்த முனிவர் பெருமான், அது என்ன அந்த பெண்ணு ஒழுக்கமற்ற பெண்ணு, அந்த பெண்ணுக்கு மட்டும் நீங்க எதை கொடுக்குறீங்க? சொர்க்கம் கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் இது கொடுக்குறீங்கன்னு. பிறர் நான் இது இந்த கதையை எதுக்கு சொல்றேன்னா, பிறர் செய்யக்கூடிய பாவத்தை சுட்டி காட்டுவது கூட பாவம். அவன் தலையெடுத்து அவன் பண்றான், அவ தலையெடுத்து அவ பண்றா, நாம ஏன் அந்த பாவத்தை சொல்லணும்? சொல்லுவதனாலும் பாவம் உண்டாகுமா? பிறர் யாராவது ஒருத்தர் பாவம் பண்றான்னா அந்த பாவத்தை நாம சொல்றதுனால அதுவும் பாவமா? நமக்கு ஏன் அந்த வம்பு? நாம சிவனேன்னு இருப்போமே. இந்த கணக்கு புள்ளியை எதுக்கு வச்சுக்கிறார் சிவபெருமான்? யமதர்மராஜா நம்ம பண்ற பாவத்தை எல்லாம் கணக்கு எடுத்து உக்காண்டு இருக்கார். அவருக்கு கணக்கு புள்ள ஒருத்தர் இருக்கார். யார் அவரு? யமதர்மராஜாவின் கணக்கு புள்ள யாரு? நம்ம பாவ புண்ணிய கணக்கு மொத்தமே லிஸ்ட்ல இருக்கும். நீ என்ன பண்ணாலும் அந்த லிஸ்ட் மாறாது. என்ன சுவாமி சித்திரகுப்தா இந்த 1 கோடி வச்சுக்கோ, என் கணக்கை மாத்தனா மாத்தவா போறாரு? அவர் மாத்த மாட்டார். அப்படிப்பட்ட ஒன்று கணக்கு புள்ள இருக்கார். அதனால நம்ம என்ன பண்ணாலும் அங்க தெரியும். இப்ப அந்த முனிவர் பெருமான் அந்த மாதிரி ஆன பொழுது இந்த தும்பை என்கின்ற பெண்ணை சோதிக்க வேண்டும் என்று சிவபெருமான் வரார். அந்த பெண்ணு கிட்ட ஒரு நியாயமான முறை என்ன அப்படின்னா, எல்லாரும் முண்டி அடிப்பாங்களாம். அந்த பெண் வந்து என்ன பண்ணுவான்னா, முதல்ல யார் காணிக்கை அவ வீட்டு வாசல்ல வச்சுடுறாங்களோ அந்த ஆளுக்கு தான் அன்னைக்கு ஒதுக்கப்படுவாள். வேற யாருக்கிட்டையும் அந்த அம்மா தன்னுடைய உடம்பை காட்ட மாட்டா. அப்படி ஒரு ஒழுக்கமான பெண் அந்த பெண் தும்பை.
இது என்ன பண்ணான்னா, அன்னைக்கு நம்ம சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு, உண்டியல் இருந்து கொஞ்சம் காசு எடுத்துன்னு போய் சில்லறை காசா, கால்னா அரைனா ஓட்ட கால்னா அந்த மாதிரி கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வாசல்ல வச்சுட்டார். வச்ச உடனே வச்சுட்டு, அதுவும் எப்படி, ஒரு 90 வயசு, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு. இந்த பெண்களுக்கு தலை ஆடுறது இப்படி இப்படி ஆடும், ஆண்களுக்கு தலை ஆடுறத பார்த்துக்கிறீங்களா? இப்படிதான் ஆடும். ஏன் அது அவனை தான் கேட்கணும் அப்படின்றீங்களா? பெண் சொல்வாலாம், இல்லற வாழ்க்கை இதோட போதும், எனக்கு வேண்டாம் 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 பாலா. ஆண் சொல்லுவாரா, எனக்கு இன்னும் வேணும் 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 அப்படின்னு சொல்லுவாராம். மாரியார் சுவாமிகள் அதை விளையாட்டா சொல்லுவார். அப்போ அந்த தலை இப்படி இப்படி ஆடின்னு இருக்கு. இந்த அம்மா குளிச்சு முடிச்சு சிவபூஜை பண்ணி முடிச்ச உடனே கதவை திறந்தா பார்த்தா சில்லறை காசு வச்சிருக்குது. ஐயா, யார் வைத்ததுன்னா, நான் தான் வச்சேன் அப்படின்னாரு. இது நான் தான் வச்சேன்னு சொல்றதுக்கே 3 hour ஆயிருக்கு. இவருக்கு பெண்ணாசை பாருங்க. அது அந்த அம்மா கூட்டு போன சில்லறை யார் வைக்கிறாங்களே, காசு யார் வைக்கிறாங்க, அவங்களுக்கு தான். இது உள்ள கூட்டு போகும்போது அந்த நாட்டை ஆளக்கூடிய மகாராஜா வந்துட்டார். பெண்ணே, இன்று எனக்கு நீ வேண்டும், ஐயா நாளைக்கு வாங்க. இன்று ஏற்கனவே புக்கிங் ஆயிடுச்சு. யாரு? இவர் தான். அவர் என்ன பெருசா கொடுத்திருப்பார்? என்னையா கொடுத்த? ஒரு புடி சில்லறை காசு அப்படின்னார். சொன்ன உடனே, ஏம்மா 1000 தங்க காசு கொடுக்குறேன், நீ 1000 இல்லை 1 கோடி கொடுத்தாலும் வேண்டாம், இன்று இவர் ஒப்புதல், அவ்வளவுதான். அவர் அந்த அம்மா அழைச்சிட்டு போனா, உட்கார வச்சா, உணவு கொடுத்தா, பாத பூஜை பண்ணா. அதுக்கப்புறம் வயசானவராக இருக்கார் வேற. சரி, அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசித்தா. அவளுக்கு தெரிஞ்ச ஏதேதோ, என்ன ஐயா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது தேவாரம், ரொம்ப பிடிச்சது தேவாரம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இந்த அம்மா எல்லாம் அப்படி பாடினா. இதெல்லாம் கேட்டு கேட்டு அப்புறம் பார்த்தா சாமியார் இந்த சாப்பிட்டார் பாரு, இதெல்லாம் ஒன்று மேலே வருது, இன்னொன்று கீழே போகுது. 6 மணியிலிருந்து மறுநாள் பொழுது விடிகிற 6 மணி வரைக்கும், விடியற் காத்தால 4:30 மணி வரைக்கும் துணியை மாத்துறது, கூட்டு போய் மெதுவா பாத்ரூம்ல விடுறது, கழுவுறது, திருப்பி கூட்டிட்டு வர்றது, அஜோன்றது, திருப்பி கூட்டு போய் விடுறது, திருப்பி இதையே தான் நடந்துட்டு இருக்குது இந்த வேலை. எது? ஒன்று கையில பிடிக்கணும் எதை, வாந்திய, இன்னொன்று அந்த ஆடையில ஒழுகிக்கிட்டே பாத்ரூம் போவாரு. அதுக்குள்ள அந்த அம்மா அதை தொச்சு கிடிச்சு அங்க கழுவி விட்டு திருப்பி ஆடையை மாத்தி திருப்பி கொண்டு வந்து படுக்க, திருப்பி போவார். இப்படியே மாறி 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 நடந்துட்டு இருக்கு. 4:30 மணி ஆச்சு. சிவபெருமான் பார்க்கிறார், கொஞ்சம் கூட சலிக்கலையே, நான் கட்டினதா இருந்தா கூட நல்லவங்களுக்கெல்லாம் வருது, உனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இருப்பா. பெத்தவளா இருந்தா கூட சலிப்பா. என்ன மருந்து ஊத்தியும் இது சரியே ஆகலை, எந்த நேரத்தில் பிறந்து தொலைச்சதோ தெரில, வாரி கொட்டுறதுக்கே சரியாகுதும்பா. சலிச்சுப்பா இல்லையா? ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் சலிப்பு வரும். பெத்தவளுக்கும் சலிப்பு வரும், கட்டினவளுக்கும். ஏன்னா தாய்க்கு பின் தாரமல்லி, அவளுக்கும் சலிப்பு வரும். ஆனா முகமே சுளிக்கலையா. எதை? அந்த 1ஐயும் 2ஐயும் பிடிக்கிற பொழுதும் சரி, அவர் வாந்தி எடுக்கிற பொழுதும் சரி, எதுவுமே மனம் சுளிக்கவே இல்லை. 4:30 மணி ஆச்சு. அந்த அடியார் கேட்கிறார், பெண்ணே என் மேல உனக்கு கோபம் வரலையான்னார். ஏன், எதற்கு வரணும்? இல்ல, நான் இவ்வளவு உன்னை கஷ்டப்படுத்துறேன், வேறு ஒரு நல்ல இளைஞன் வந்திருந்தா உனக்கு சுகத்தையும் கொடுத்திருப்பான், அதிக காசும் கொடுத்திருப்பான்.
ஆனா நான் உனக்கு ஒண்ணுமே கொடுக்கல, தொந்தரவு தான் கொடுக்கிறேன். கொடுத்ததே இத்தனோண்டு ஒரு சில்லற காசு. அதையே காட்டிலும் நீ எனக்கு பண்ண பணிவிடை இருக்கேன், அது எவ்வளவோ பெருசு. என் மேல உனக்கு கோபம் வரலையான்னார். அந்த பெண் சொன்னா, சிரிச்சினே சொன்னா, இல்லை சுவாமி. அந்த பெண் சொல்றா, இல்லை சுவாமின்னா. ஏன் வரலன்னா, இல்ல அவங்கெல்லாம் இந்த உடம்பு சதை பிண்டத்தை கேட்டாங்க. இது அழிந்து போகக்கூடிய சதை பிண்டம். இளமை என்பது கொஞ்சம் முடிஞ்சு போச்சுன்னா காது ஓர 2 முடி நரைச்சாவே முடிஞ்சு போச்சு இந்த தொழில், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னை யாரும் சீண்ட மாட்டா. ஆனா நீங்களும் காசு கொடுத்தீங்க. இந்த உடம்பால் என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். அவர்கள் என்னிடத்தில் இருந்து சுகத்தை அனுபவிப்பது போல நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், அந்த சுகம் கொடுப்பதற்கு பதிலா இந்த உடம்பால உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்திருக்கேன். அவ்வளவுதான், ரெண்டும் சமம் தான். இது வேற அது வேற கிடையாது. நான் சொல்ற கதை புரியுதா உங்களுக்கு? இந்த சதை பிண்டத்தை விரும்பி காசு கொடுக்கிறவர்களுக்கு நான் சுகம் கொடுக்கிறேன். இப்போ இந்த 1 2 வாந்தியை நான் அள்ளுவதனால உங்களுக்கும் சுகம் கொடுக்கிறேன், அவ்வளவுதான். ரெண்டுமே இந்த சதை பிண்டத்தினால் செய்கிறேன். சிவபெருமான் விஸ்வரூப தரிசனம் காண்பித்தார். அப்போ அந்த விஸ்வரூப தரிசனம் காண்பித்த அடுத்த வினாடி அந்த பெண்ணுக்கு கையும் உடல காலும் உடல. இவ்வளவு நேரம், இத்தனை மணி நேரம் இறைவன் என் கூட இருந்திருக்கிறாரே, அதுவும் நான் ஒரு இந்த தொழிலை செய்யக்கூடிய பெண், அருவருப்பில்லாமல் என் இல்லத்தில் வந்து இருந்திருக்கிற ஆனந்தம் ஒன்னும் அவளுக்கு புரியல. புரியாத பொழுது, சரி என் மனைவி கூட சகிப்பு தன்மையோடு செய்யாத செயலை எனக்கு நீ பண்ண இல்லையா, உனக்கு என்ன வேணுமோ கேள். அவ கேட்டிருக்கலாம், நல்ல குலத்துல பிறந்திருக்கணும், நல்ல ஏதாவது வேணும், அது வேணும், இது வேணும், எப்படியாவது கேட்டிருக்கலாம். ஆனா அவ அதெல்லாம் எதுவுமே கேட்கல. என்ன தெரியுமா கேட்டா, அத அவசரம். நாமளும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இறைவன்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியாத சில நேரத்தில் கேட்போம் இல்லையா? அது மாதிரி அவசரத்தில் என்ன பண்ணிட்டா, என் திருவடி உன் தலை மேல இருக்கணும்ட்டா. என் திருவடி உன் திருவடி என் தலை மீது இருக்கணும்னு கேட்டுக்கணும். உங்க திருவடி என் தலையில படணும்னு அவ கேட்கணும். அவசரத்துல என்ன பண்ணிட்டா, என் திருவடி தங்கள் தலை மீது இருக்கணும்ட்டா. சிவபெருமான் சிரிச்சுட்டே சொன்னார், அப்படியே ஆகட்டும். அடுத்த ஜென்மத்தில் தும்பை பூ என்ற தும்பை செடியாக பிறந்து அதில் இருக்கக்கூடிய பூவாக இருந்து என் திருவடியில் நான் உன் திருவடியை என் திரு முடியில் சுமக்கிறேன்னு சொல்லிட்டார். இன்னைக்கும் அந்த தும்பு பூவை இப்படி பிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா கால் மாதிரி தான் இருக்கும். அது சாதாரண ஒரு அந்த பெண்ணுக்கு கூட கருணை செய்தவர் இல்லையா இறைவன். அதனால சொல்றேன், இறைவன் என்கின்ற அந்த ஒரு என்ன, இறைவன் எதையுமே ஒவ்வொருவருக்கும் யாரா என்ன ஆசைப்பட்டாலும் கொடுக்காம இருக்க மாட்டார், கொடுக்காம இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு பெருமான் குபேரன். இப்ப அந்த காவேரி பூமட்டத்துல வந்து உலா வந்த உடனே, சரி இங்கேயே என்ன ஆசை, இங்கே இருக்கணும்னு ஆசை, சரி ஒரு பிறவி இங்கே இருந்துட்டு வா, எங்கெல்லாம் தலங்கள் இருக்கோ அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னார். ஏற்கனவே குபேரன் அல்லவா, பிறந்த இடமும் செல்வந்தர், மிகப்பெரிய செல்வந்தர் பிள்ளையாக பிறந்தார். அப்படி பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா சில காலத்துக்குள்ளர அப்பா சிவபதம் அடைந்து விட்டார். சிவனேசர் வந்து சிவபதம் அடைஞ்சுட்டார். அம்மா ஞான கலை வளர்க்கிறார்கள். அப்படி வளர்த்து வருகிற பொழுது 16 வயசு எல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த நாட்டை காவேரி பூம்பட்டினத்தை ஆண்ட அரசன் ஒரு முறை பட்டினத்தார் வீட்டு வாசல் வழியா வந்தா, வெள்ளி கதவுகள் போடப்பட்டிருந்த வாசல் யாரான்னு பட்டினத்தார் வீடு. என்ன கதவு? வெள்ளி கதவு போட்டு வச்சிருந்தார். அந்த ராஜா சொன்னாரா, யார் அவர், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர், வாங்க இந்த வெள்ளி கதவை முதல்ல, ஏன்னா என் அரண்மனையிலேயே வெள்ளி கதவு இல்லை, நீ வெள்ளி கதவை வச்சுட்டு இருந்தா நான் சும்மா இருப்பேன்னா, அந்த வெள்ளி கதவை கழட்டிடு அப்படின்னார். மறுநாள் பட்டினத்தார் அதை கழட்டி எடுத்துட்டு தங்க கதவு போட்டார்.
அது மறுநாள் உலா வரும்போது பார்த்தார், நான் உன்னை வெள்ளி கதவு, ஆமா நீங்க சொன்ன மாதிரி நான் கழட்டிட்டேனே, அதை எடுத்துட்டேன், புதிய கதவு போட்டிருக்கேன். எதுல போட்டிருக்கேன்? தங்கத்துல போட்டிருக்கேன். முத்து பல்லக்கு வச்சு கட்டி இருந்தார். இந்த முத்தம்னு சொல்லுவோம் தெரியுமா, அது வெறும் முத்துக்களாலேயே கட்டி வச்சிருந்தார். அப்படி கட்டி இருந்ததை பார்த்த உடனே அவனுக்கு பொறாம வந்து நெருப்பு வச்சுட்டார். மறுநாள் பார்த்தீங்கன்னா வைரத்தால முத்தம் கட்டினாராம். யாரு? இந்த பட்டினத்தார். 2500 வருஷத்துக்கு முன்னாடி 9 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி. அப்ப இருந்த ஆங்கிலேயர்கள் என்று சொல்லக்கூடியவர்களே இவர் வீட்டு வாசல்ல காவலர்களா நின்று இருக்கிறாங்கன்னா அப்ப எவ்வளவு வசதி படைத்தவரா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்பவே 40 காவலர்கள் இருந்தாங்களாம். யார் வீட்டுக்கு? பட்டினத்தார் வீட்டுக்கு. அப்ப எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருந்திருப்பார். இந்த 2500 வருஷத்துக்குள்ள அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவா இருந்திருக்கும்? பல லட்சம் கோடியில கோடி 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 ஆயிருக்கும். அப்பேற்பட்ட பட்டினத்தார் பிள்ளை பாக்கியம். அதான் சொல்லுவாங்க இல்லையா, கட்டில் நம்ம விருப்பத்திற்கு வரும், தொட்டில் நம்ம விருப்பப்பட்டாலும் வராது. யாரு? உள்ள இருக்கிறவர் கொடுத்தா உண்டு, இல்லைனா இல்லை. இதான் நிஜம். இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை. அப்ப சொல்றார் சிவசருமர் என்று ஒரு அந்தனர். ரொம்ப வறுமை அவருக்கு ரொம்ப வறுமை. குழந்தைகள் கொஞ்சம் ஏராளம். இந்த வறுமையை தெரியலையேன்னு சிவாலயத்தான அந்த வறுமையிலையும் அவர் பூஜை பண்ணுவாராம் சிவபெருமான. நீங்கெல்லாம் கூட ஒரு குட்டி சிவலிங்கம் வாங்கி வச்சு என்னைக்கு சிவன் கோயிலுக்கு வர முடியும் அன்னைக்கெல்லாம் சும்மா ஒரு தண்ணி ஊற்றி ஒரு பால் ஊற்றி ஒன்றும் இல்லை ஒரு சந்தனத்தை ஒரு குங்குமத்தை வச்சு ஐயா அப்படின்னு வழிபாடு பண்ணணும். எல்லாருமே வழிபாடு பண்ணலாம, தீட்சை வாங்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தீட்சை வாங்கணுமானாலும் ஒன்றும் கிடையாது. சிவபெருமானை பூஜிப்பதற்கு நேரம் கிடையாது, காலம் கிடையாது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் இறைவனை பூஜை பண்ணலாம். நேரம் கிடைக்கும் போது பூஜை பண்ணலாம். நான் கோயிலுக்கு ஆபீஸ் போயிட்டு 10 மணி ராத்திரிக்கு தான் வரேன், 10 மணிக்கு பூஜை பண்ணுங்க, தப்பே கிடையாது. அர்த்தஜாம பூஜை அப்பயும் ஏத்துக்குவார். அப்பேற்பட்டவர் சிவபெருமான். அப்போ இங்க குழந்தை பாக்கியம் இல்லை. சிவசருமர் கிட்ட கனவுல இவர்கிட்ட சொல்றார், நாளைக்கு ஒரு அந்தனர் வருவார், குழந்தை எடுத்துட்டு வருவார், அந்த குழந்தைக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து வாங்கிக்கும். யாருகிட்ட? திருவிடை மருதூர்ல போய் வழிபாடு செய்யறார். யாரெல்லாம் திருவிடை மருதூர் போய்க்கிறீங்க? போறது ஒரு வழி, வர்றது ஒரு வழியில வரணும். அங்க என்ன சிறப்பு திருவிடை மருதூர்ல? சனி பகவானே உள்ள இருக்க மாட்டார். அடுத்து பிரம்மஹத்தி தோஷம் என்று சொல்லக்கூடிய ரொம்ப சிறப்பு, கைத்தட்டுங்க. பிரம்மஹத்தி தோஷம் என்று 3 தலைமுறை என்று சொல்லக்கூடிய தலைமுறையில யாராவது பிரம்மஹத்தி என்கின்ற தோஷம் இருக்குமே ஆனால், முன்வினை கர்மா இருக்குமே ஆனால் நந்தி வாயில கொண்டு போய் உப்பு கொட்டணும். பார்த்திருக்கிறீங்களா? எல்லாம் போன பார்க்கணும். அங்கே சிவாச்சாரியார்கள் குறிப்பிட்ட தொகையை கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த அர்ச்சனையை பண்ணி பண்றது, அதாவது பண்ணி முடிச்சு போறது ஒரு வழின்னா வர்றது ஒரு வழியில வரணும். போன வழியிலே திரும்ப கூடாது. திருவிடை மருதூர்ல மட்டும் காம்பவுண்டே எவ்வளவு பிரிச்சிருக்கோம்னா இந்த கோபுரத்துல பாதி உயரத்துக்கு மேல இருக்கும். எவ்வளவு இருக்கும்? இந்த கோபுரத்துல பாதி உயரத்துக்கு மேல இருக்கும். திருவிடை மருதூருடைய கோபுரமே எது? கோபுரம் இல்ல, காம்பவுண்ட் சுவர் என்று சொல்லக்கூடிய மதில் சுவர், அதுவே அவ்வளவு உயரமாக இருக்கும். போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட திருவிடை மருதூர்ல இருக்கக்கூடிய மருதவாணர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமானை போய் இவர் வழிபாடு பண்றார். அவர் கனவுல வந்து சொல்றார். சொன்ன அடுத்த வினாடி சிவனேஸ்வர் மறுநாள் சிவ சருமர் மறுநாள் பாத்தீங்கன்னா கையில குழந்தையை தூக்கின்னு வரார். ஒரு ஆண் குழந்தை தூக்கிட்டு வந்தோடனே அதுக்கு எடைக்கு எடை பொண்ணு கொடுத்து அந்த குழந்தையை வாங்கினார். இது மருதவாணனுடைய திருவருளால கிடைத்ததனால இந்த குழந்தைக்கு மருதவாணன் என்கின்ற பெயர் வச்சார். என்ன பேரு? மருதவாணன் என்கின்ற பெயர் வச்சார். இப்ப அந்த பெயரை வச்சு அந்த குழந்தையை வளர்த்து வர்றார். குழந்தைக்கு விளையாடுறது, எப்ப பார்த்தாலும் விளையாட்டு. அந்த குழந்தை என்ன பண்ண, பக்கத்திலேயே கடல் வணிகம் செய்யற இடம் அது. அந்த இடத்துல வந்து எப்பயுமே ஓடத்துல படகுல போவாங்க.
ஒரு 4-5 நண்பர்களோடு இவரும் படகுல போனார். அந்த நேரத்தில் ஒரு மீன் வந்து ஒரு நண்பனை விழுங்கிடுச்சு. இந்த மருதவாணர் ஒரு உதைத்தார். அந்த மீன் 2ஆ பிளந்தது. அவன் முன் ஜென்மத்தில் பாவம் பண்ணதனால அந்த சாபத்தை விமோச்சனம் கொடுத்தார். அந்த மருதவாணர் திருவிடை மருதூர்ல இருக்கக்கூடிய மருதவாணரே மருதவாணராக எங்க வந்திருந்தார், இந்த பட்டினத்தாருக்கு பிள்ளையாக வந்திருந்தார். அதான் நிஜம். அவர் கால் பட்ட உடனே அந்த மீன் 2ஆகி ஒரு மனிதனாக வந்து நிக்குது. சுவாமி, உங்க பாதம் பட்ட உடனே என் சாப விமோச்சனம் ஆயிடுச்சு. நான் கந்தர்வர்கள்ல ஒருவன், என் பெயர் குபேரன். உங்க பாதம் பட்டா நான் விமோச்சனம் என்று சொன்னாரு. அதனால இப்போ உங்க பாதம் பட்டு நான் விமோச்சனத்துக்கு ஆயிட்டேன். எனக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது. அந்த குழந்தைய என்ன பண்ணார், விடுங்கியவன் எங்கன்னார், இதோ இருக்கான்னு தூக்கிட்டு வந்து அந்த நண்பனை விட்டார். இந்த விட்ட உடனே எல்லாரும் போய் சொன்னாங்க இந்த மாதிரி நடந்ததுன்னு. பட்டினத்தார்கிட்டையும் சொன்னாங்க, பிள்ளை என்னமோ பண்ணியிருப்பான் போல இருக்கு, பிள்ளை என்னமோ பண்ணியிருப்பான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.